الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: خرجنا مع النبي صلى الله عليه وسلم في حجة الوداع فمنا من أهل بعمرة ومنا من أهل بحج. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தீவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பல முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தை துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய உரையினுடைய ஹதீஸில் வரக்கூடிய செய்திகளை நேற்றைய தினம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளில் அன்றைய தினம் துஹரையும் அசரையும் துஹருடன் சேர்த்து தொழுது அன்றைய தினம் உரையாற்றிவிட்டு மாலை பொழுதில் மஷ்அரில் ஹராம் என்று சொல்லக்கூடிய முஸ்தலிஃபாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வந்து மக்ரிபையும் இஷாவையும் தொழுகை சேர்த்து தொழுது விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜம்ரத்துக்கு போய் மறுநாள் காலையில் ஃபஜர் தொழுகையை முஸ்தலிஃபாவில் தொழுது விட்டு ஜம்ரத்துக்கு போய் கல்லடித்து விட்டு குர்பானி கொடுத்தார்கள். 100 ஒட்டகங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கொண்டு செல்லப்பட்டன. சொல்லதாசத்துக்கு 100 ஒட்டகங்கள் 100 ஒட்டகங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறுப்பதற்காக வேண்டி வைத்திருக்கும் பொழுது 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையினால் அறுக்கிறாங்க. فنحر 63 بدنة بيده, தன்னுடைய கரத்தினால 63 ஒட்டகங்களை அறுக்கிறாங்க. 100 ஒட்டகம் ரசூலுல்லாஹ்வுல்லான ஒட்டகம். சும்மா அஅதா அலியன், மீதிய அலி ரலியல்லாஹு தஆலா கையில கொடுத்துட்டாங்க. فنحر ما غبر وشركه في هديته, அதுக்கப்புறம் மீதி உண்டானத 37ஆம் மீதி 100ல 63 போயிட்டா 37 அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. 63 ஒட்டகத்தை என்ன கணக்குல அறுத்தாங்க அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 63 அப்படிங்கிறத தான் இருக்கும் போதே ஒரு முன்னறிவிப்பாக செய்துவிட்டு சென்றது தான் ஹதீஸ்ல. அப்படியும் 63 அப்படிங்கிறது இருக்கு. மீதம் உண்டாதை அலி ரலியல்லாஹு தஆலா அறுத்தாங்க. சும்மா அமர மின் குல்லி பதனத்தின் பிதஅத்தன் ஃபஜுஇலத் ஃபீ கதரி, தான் அறுத்த எல்லா ஒட்டகத்திலிருந்து ஒவ்வொரு கரித்துண்டு எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஒட்டகத்திலிருந்து ஒவ்வொரு துண்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு ஃபதுபிஹத், அதை சமைச்சு ஃபஅகல மின் லஹ்மிஹா, அத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும்
அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அந்த தான் அறுத்த ஒட்டகத்தினுடைய மாமிசத்தை சாப்பிட்டாங்க. நீங்க நிறைய பேர் குர்பானி கொடுக்குறாங்க, குர்பானி கொடுத்தது தான் சாப்பிட்றதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அறுத்த அந்த பலி பிராணியினுடைய மாமிசத்தை எடுத்து சமைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு அஃபாத இலல் பைத், காபத்துல்லாவுக்கு சென்று இஃபாதா தவாஃபுல் இஃபாதா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஜம்சம் கிணறுக்கு வந்தாங்க. ஜம்சம் கிணறுடைய பொறுப்பை பனி அப்துல் முத்தலிபுடைய கூட்டத்தார்களுக்கு, அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. யஸ்தூன அலா ஜம்சமின், மக்கள் எல்லாம் தண்ணீர் குடிச்சிருந்தாங்க, ஜம்சம் தண்ணீர். சிலதா சொன்னாங்க, பனு அப்துல் முத்தலிபு குடும்பத்தார்களுக்கு தான் இந்த பொறுப்பு. எனக்கு இந்த தண்ணீர் எடுத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு, நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கு. எனக்கும் என்ன இருக்கு, தண்ணீர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இந்த ஹிதமத் செய்ய வேண்டும் எனக்கு ஆசை இருக்கு. நான் செஞ்சிட்டேன்னா மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சதுன்னு சொல்லி இந்த எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த பணியை செய்கிறார்களோ அந்த பணி செய்யக்கூடியவர்களை மக்கள் எல்லாம் மிகைத்து விடுவார்கள். அவங்க தான் ரசூலுல்லாஹ் செஞ்சதுன்னு சொல்லி ஃபலவுலா அன் யக்லிபக்கும் அன்னாஸ் அலா ஸகாயதிஹிம், மக்கள் மட்டும் மிகைக்கவில்லை என்றால் இந்த விஷயத்துல நான் செஞ்சதுன்னு சொல்லி மிகைக்கல அப்படின்னா நஸஅத் மஅக்கும், நானும் சேர்ந்து உங்களோடு சேர்ந்து என்ன பண்ணுவேன், இந்த ஹிதமத்தை இந்த பணியை நான் செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஃபனாவலஹு தல்வன், ஒரு பக்கெட் தண்ணீர், ஒரு பாத்திரத்துல தண்ணீர் இறைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டது. ஃபஷரிப மின்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜம்ஸம் தண்ணீர் இருந்து குடித்தார்கள் என்பதை, இந்த ஹதீஸை ஒரு நீளமான ஒரு 2 பக்கத்துக்கு, இந்த கிதாபுல உள்ள 2 பக்கத்துக்கு ஒரு நீளமான ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா சம்பந்தமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜினுடைய வழிகாட்டுதல் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை இந்த ஹதீஸின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல, இந்த ஹஜ்ஜத்துல் விதா போதிய ஆற்றிய உரைதான், நேற்று ஆற்றிய அந்த உரைதான் நமக்கு பெரிய பாடமும் படிப்பினையும் என்பதையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உமர் இப்னு அப்துல்லாஹ் ஸஃப்வான் அவங்க சொல்றாங்க, குன்னா ஃபீ மௌகூஃபின் லனா பி அரஃபா யுபாஇதுஹு, நாங்கள் எல்லாம் முஹம்மது பின் அபூபக்கர் ஸகஃபி அவங்க கேட்கிறாங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட, வஹுமா காதியானி மின் மினா இலா அரஃபா, மினாவிலிருந்து அரஃபாவிற்கு நாங்கள் சென்ற பொழுது கைஃப குன்தும் தஸ்னஊன ஃபீ ஹாதல் யௌம் மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் பின் மாலிக் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து அரஃபாவுடைய நாளையில் என்ன செஞ்சீங்க என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட முஹம்மது பின் அபூபக்கர் கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபகால கான யுஹல்லிலு மின்னா அல் முஹல்லில் ஃபலா யன்கரு அலைஹி வ யுகப்பிருல் முகப்பிர் மின்னா ஃபலா யன்கரு அலைஹி, எங்கல்ல தல்பியா சொல்லிக் கொண்டிருந்தவர்களும் உண்டு. எங்க உட்கார்ந்து அரஃபாவுடைய மைதானத்தில் உட்கார்ந்து அரஃபாவில் தங்கக்கூடிய அந்த நாளையில், அந்த நேரத்தில் எங்களில் தல்பியா சொல்லக்கூடியவர்கள் இருந்தாங்க. பல யன்கரு அலைஹி, யாரும் தல்பியா சொல்லதை யாரும் தடுக்கல.
எங்கள்ல சில பேர் தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்து வந்தாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. பலா யன்குரு அலைஹி, அவர்களையும் யாரும் என்ன பண்ணல, தடுக்கல. தக்பீர் சொல்லக்கூடியவர்கள் தக்பீர் சொல்லிட்டு இருந்தாங்க, தல்பியா சொல்லக்கூடியவங்க தல்பியா சொல்லி கொண்டிருந்தாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் ஹஜ் செய்த பொழுது இருந்த நிகழ்வு என்பதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம். அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال نحرت هاهنا ومنا كلها, மினாவில் வைத்துதான் நாங்கள் குர்பானி கொடுத்தோம். ومنا كلها منهر, மினா முழுவதும் குர்பானி கொடுக்கக்கூடிய இடம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபத்ஹரு ஃபீ ரிஹானிக்கும், உங்களுடைய குர்பானிகளை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே வைத்து கொடுத்துக் கொள்ளுங்கள். வகஃப்துஹா ஹுனா, நாங்கள் எங்கு தங்கியிருந்தோமோ அந்த இடத்திலேயே நாங்கள் எங்களுடைய குர்பானிகளை கொடுத்துக் கொண்டோம் என்று அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடியது. வஅரஃபா குல்லுஹா மௌகூஃபுன் வௌகிஃபத்ஹா ஹுனா ஜமீஉ குல்லுஹா மௌகூஃபுன், அரஃபா முழுவதும் தங்குவதற்குரிய இடம்தான். நாங்க அந்த மலை அடிவாரத்தில், அரஃபாவுடைய மலை அடிவாரத்தில் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபா மைதானம் முழுவதும் தங்கக்கூடிய இடம் தான், குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டுமல்ல. அதே போல மினா முழுவதும் குர்பானி கொடுக்கக்கூடிய இடம் தான். நீங்க தங்கி இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு வந்துதான் கொடுக்கணும்னு எல்லாம் இல்லை. நீங்க தங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், குர்பானி கொடுத்துக்கலாம். ஆனா இப்ப முடியாதுல்ல, ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு, அங்கதான் அறுப்பாங்க. நம்ம குர்பானி வாங்கிட்டு அந்த அந்த சிரமங்களும் பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் அது முடியாது. ஆனா நமக்கு வழிகாட்டுதல் என்ன, மினா முழுவதும் நாம் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலேயே குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். அதே போல அரஃபா அப்படிங்கிறது, அரஃபா பெருவழி அந்த மைதானத்துடைய மலைக்குண்டு, அந்த மலைக்குண்டுக்கு பக்கத்துல தான் தங்கணும், அங்கதான் தங்கணுமா அப்படின்னா, மைதானம் முழுவதும் அந்த அரஃபா அப்படிங்கிற குறிப்பிட்ட எல்லை வரையும் நம்ம தங்கிக் கொள்ளலாம் என்பதையும் இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. வல்லல்லாஹு நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி